வணக்கம். திரு ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு என் அண்ணன் சந்திரஹாசன் அவர்களுக்கும் சாருஹாசன் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு போன்றது. இவர்களுக்கு என்ன, இந்த உறவுக்கு என்ன பொருள் சொல்வது, இவர்களுக்கு எந்த மாதிரியான மரியாதை தருவது என்ற ஒரு குழப்பம் சிறுவயதில் ஏற்பட்டதுண்டு. காரணம், அது நான் என் 20 வயதை தாண்டும் பொழுது உறுதியாகிவிட்டது. இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன என்பதை என் அடிமனது முடிவு செய்துவிட்டது. ஒரு தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையைத்தான் இவர்களுக்கு தருவது சரியாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. அப்படித்தான் என் மனதில் நினைத்து கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆக திரு குஹனுக்கு இருக்கும் சோகத்தில் எனக்கும் பங்கு இருப்பதாகவே நான் உரிமை கொண்டாடுகிறேன். இப்படி உரிமை கொண்டாடும் நான் தனிமரமல்ல. ஏவிஎம் என்ற பெருந்தோப்பில் நடப்பட்ட ஒரு சிறு செடி. இன்று வளர்ந்து வந்திருக்கிறேன். பெருங்கலைஞர்கள் விட்டு சென்ற அடிச்சுவட்டில் என் சிறு பாதத்தை எப்படி பதித்து நடக்க வேண்டும் என்று பல பெரிய ஆசான்கள் எனக்கு இந்த வளாகத்தில், இந்த தோப்பில் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். பேர் சொல்லும் பிள்ளையாக சரவணன் ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சகோதரர்களும் தான். அதுபோன்ற ஒரு பிள்ளையாக நானும் இருக்க ஆசைப்படுகிறேன். என் ஆசையெல்லாம் இந்த தோப்பின் 3ஆம் தலைவரை தோன்றியிருக்கிறது. அவர்களும் என்னை போன்ற பல செடிகளை நட்டு இந்த பெரும் பள்ளியின் பெயர் நிலைத்திருக்க செய்ய வேண்டும். இதுதான் அன்னாரின் மக்களாக நாம் செய்யும் கடமை என்று நான் நம்புகிறேன். மற்றபடி அந்த ஏவிஎம் வளாகமும் அங்கு வேலை செய்து ரிட்டையர் ஆகி வேலையில் சேர வேண்டும் என்ற ஆசையில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் இருக்கும் சேகம், அதில் நானும் பங்கு கொள்கிறேன். வெளி உலகத்திற்கு இது போன்ற பின்னணி ஆளுமைகள் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நாங்கள் அவரை வணங்குவதற்கான காரணம் எங்கள் வாழ்க்கையை பார்த்தாலே புரிந்துவிடும். முக்கியமாக எங்கள் கலை வாழ்க்கை. அவருக்கு நன்றி சொல்லும் ஒரே வழி அவர் கண்ட பாதையில் வீறு நடை போட்டு நடப்பதுதான். நன்றி ஐயா. அனைத்திற்கும்